ஹைஸ் நருட்டோ சீரீஸ்லேயே ஐகானிக்கான ஜுட்ஸுவான ரசிங்கனோட ஆரிஜினையும் ரசிங்கனை உருவாக்குறதுக்கு எந்த இன்சிடென்ட் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ரசிங்கனோட ஆரிஜின் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு நாள் மினாட்டாவும் ஜெராயோவும் டீம் 6 கூட சேர்ந்து ஒரு மிஷனுக்கு போக, இந்த மிஷனில் எதிர்பாராத விதமாக 4 டெயில் அண்ட் 5 டெயில் ஜிஞ்சருக்கு ஃபேஸ் பண்ண இந்த 2 ஜிஞ்சருக்குமே டெயில் பீஸ்ட் மோடுக்கு மாறி டெயில் பீஸ்ட் பாம் அட்டாக் யூஸ் பண்ண மினாட்டோ லாஸ்ட் செகண்டில் ஃப்ளையிங் ரைஜின் ஜுட்ஸு யூஸ் பண்ணி மொத்த டீமையும் டெலிபோர்ட் பண்ண ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. டெயில் பீஸ்ட் பாம் அட்டாக்கை பார்த்த பின்னாடி மினாட்டோவுக்குமே இந்த மாதிரி ஒரு ஜுட்ஸை நம்மளும் கிரியேட் பண்ணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும். இதுக்கப்புறம் இவங்க திரும்பவும் லீஃப் வில்லேஜுக்கு போக குஷினா மினாட்டோவை மீட் பண்ணியிருப்பா. இந்த டைமில் குஷினா 9 டெயில் ஜிஞ்சரிக்காக இருக்கிறதுனால ஆண்புக் கீழே எப்போவுமே சர்வலைன்ஸில் தான் இருப்பா. குஷினா மினாட்டோ கிட்ட சீலிங் ஜுட்ஸு ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமான்னு கேட்க, மினாட்டோ நான் வேற ஒரு ஜுட்ஸில் ட்ரைன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல, டீம் 6 மிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண எங்களை வெயிட் பண்ண வைக்காதன்னு சொல்ல, மினாட்டாவும் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப, குஷினாவுக்கு மினாட்டாவை திரும்பவும் பார்க்கணுன்றதுனால வில்லேஜை விட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்ண, இன்டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லீஃப் வில்லேஜில் சீலிங் ஜுட்ஸு பிளேஸ் பண்ணியிருக்க குஷினா லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போன குராமா திரும்பவும் பீஸ்ட் மோடுக்கு மாறிடுன்ற பயத்தில் ஆன்பு கார்ட்ஸ் குஷினாவை தடுக்க, குஷினா உசுமாக்கிக்குன்னே இருக்கிற ஸ்பெஷல் ஜுட்ஸுவான சக்கரா செயின் யூஸ் பண்ணி 2 ஆன்பு கார்ட்ஸையும் கட்டி போட்டு போக, மினாட்டோவும் ஜெராயும் லீஃப் வில்லேஜுக்கு வெளியே புது ஜுட்ஸுவை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க, மினாட்டோ சக்கராவை ஆன்டி கிளாக் வைஸ்னு மாற்றி சக்கராவை ரொட்டேட் பண்ணிட்டு இருக்க. சீனில் மினாட்டோவோட பவரை நல்லாவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, மினாட்டோ ரசிங்கனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கே பின்னாடி பல பாறைங்க டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். ட்ரைனிங்க்கு நடுவில் ஜெராயா மினாட்டோவோட தலையை பார்த்து, உன் தலையில் 2 சொல்லி உருவாயிருக்கு, 2மே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்ல, மினாட்டோ எப்படி உருவாச்சுனே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெராயா நருட்டோ சீரீஸ்லேயே ஐகானிக்கான ஐஸ்கிரீமை எடுத்துகிட்டு வந்து எந்த பார்ட்டு வேணும்னு கேட்க, 2 பார்ட்டுமே சேமாக இருந்தால் எந்த பார்ட்டாக இருந்தால் என்னன்னு மினாட்டா கேட்க, இதிலேருந்து தான் மினாட்டாக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கிது. என்னென்னா, சக்கராவை போத் டைரக்ஷன்லையுமே ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ண மினாட்டோ ரசிங்கனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுறான். புது ஜுட்ஸு கிரியேட் பண்ணியாச்சு, அதனால் அதுக்கு ஒரு பேர் வச்சாகணும்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மினாட்டோ பேர் வைக்கிறதுல எவ்வளோ வீக்குன்னு. மினாட்டோ ரசிங்கனுக்கு வச்ச ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னா, ஐஸ் பாப் இன்ஸ்பைர்ட் நிம்புஸ் ஜெராயா ட்வின் வேர்ல்ட் ஸ்பியர். இந்த பேரை ஜெராயா கிட்ட சொல்ல, இது ரொம்பவுமே பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதனால் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு, நான் இல்லாத நேரம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஜெராயா கிளம்ப, மினாட்டோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க, குஷினா ஒளிஞ்சிட்டு இருந்து பார்க்குறத பார்த்த மினாட்டோ, நீங்கள்லாம் வர்றதுக்கு சரிதானான்னு கேட்க, ஏடுவோக்காகே நான் பேரியரிட்டு வெளியே போகிறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, மினாட்டோ திரும்பவும் உன்னோட காட்ஸ் யாரையும் காணுமேன்னு கேட்க, விடு நீ அந்த ஜுட்ஸுவை ரொம்பவுமே கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க, இப்போ நீ அதை பார்த்துட்டியா? உண்மை என்னென்னா, நம்மளோட அப்பாயின்மெண்ட்டை கூட கேன்சல் பண்ணிட்டு அந்த ஜுட்ஸுவை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அந்த ஜுட்ஸுவை வச்சு உன்னை காப்பாற்றணும்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வரேன்னு குஷினா கேட்க, நம்ம வாருக்கு நடுவில் இருக்கோம், நமக்கு தெரியாது எப்போ உன்னைய பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்புவாங்கன்னு, அதனால தான் நான் உனக்கு ஒரு புது ஜுட்ஸுவை சொல்லித்தரணும், அதுவும் ஸ்பெஷலாக ஜிஞ்சுரிக்கிஸ் அப்புறம் டெயில்டு பீஸ்ட்டுக்கு அகைன்ஸாக உன்னோட ஓன் ஜிஞ்சுரிக்கி சக்கரால் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும், நான் உன்னை இழக்க தயாராக இல்லைன்னு மினாட்டோ சொல்ல, இது கேட்டதுமே குஷினாக்கு டெயில்டு பீஸ்ட் ஃபிக்சேஷன் ஆரம்பித்து 1 டெயில் வெளியே வந்து மினாட்டோ அடித்து பறக்க விட, குராமா நான் தான் யாரையும் நம்பாதன்னு சொன்னேன்ல, இவனும் கடைசியில் உன்னை யூஸ் பண்ணிட்டு போயிடுவான், என்னோட சீல்ஸ் எல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணு, இல்லைனா உன்னை பொசஸ் பண்ணி நான் கில் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் திடீர்னு சீலிங் ஜுட்ஸு ஒன்று குராமா மேலே பிளேஸ் ஆக, குராமா யாரா இந்த சீலிங் ஜுட்ஸுவை போட்டதுன்னு ஆச்சரியத்தோடு பார்த்தா, மினாட்டோ சீலிங் ஜுட்ஸுவை குஷினாவோட வயிற்றில் பிளேஸ் பண்ணி குஷினாவை எழுப்ப ட்ரை பண்ண, குராமா இந்த பையன் உசுமாக்கி கிளான் கூட கிடையாது, ஆனாலுமே டென்டாகிராம் செயலில் அவனோட ஓன் ஸ்டைலில் பிளேஸ் பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு ஒக்காகனா அசிராமா அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சினோபி இருக்கான்றதை நம்பவே முடியல, இதுக்கு உன்ன மாதிரி ஒரு திறமையான சினோபி ஒரு பொண்ணுக்காக என் கூட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான்னு குராமா கேட்க, எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள பிடிக்கும், அதுலேயும் முக்கியமாக என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள பிடிக்கும், அதனால தான் நான் குஷினாவை லவ் பண்ணுறேன், நான் உன்னை அவளை எடுத்துக்க விட மாட்டேன்னு மினாட்டோ சொல்ல, குஷினாவுக்கு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட் அசிராமாவோட ஒய்ஃபான மீட்டோ உசுமாக்கி குஷினாவை கூட்டிகிட்டு உசுமாக்கிக்குன்னே இருக்கிற ஸ்பெஷல் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வர, நான் உண்மையிலே 9 டெயில்ஸை ஹோஸ்ட் பண்ண போகிறேன் நானும் குஷினா கேட்க, நீ ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான சைல்டு, என்னை விடுமே உனக்கு ரொம்ப அதிகமாக ரிட்டையர் இருக்குன்னு மீட்டோ சொல்லிகிட்டு இருக்க, இந்த இடத்த தான் நீங்கள் எனக்கு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களான்னு குஷினா கேட்க, இல்லை அது நமக்கு மேலே இருக்குன்னு மீட்டோ சொல்ல, வைரல் படிக்கட்டான குஷினா கேட்க, இல்லை இது ரசின் எலிக்கல் ஸ்டார் கேஸ், இது மேலே ஏறி போகலான்னு சொல்ல, படிக்கட்டு மேலே ஏறிட்டு இருக்கும்போது குஷினா ரசின்னா என்னன்னு கேட்க, ஒரு ஸ்பைரல் ஃப்ளாட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஆனால் ஹீலிக்ஸ் 3 டைமென்ஷனல், என்னதான் நீ சர்க்கிளில் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே எப்படி இந்த சீசன்ஸ் மாறுதோ அதே மாதிரி உன்னோட ஆல்டிடியூடுமே மாறிடும்னு சொல்லிட்டு பில்டிங்கோட டாப்புக்கு வர, குஷினா நம்ம ஒரு வேளை ஸ்பைரலுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் நீ அதை ஏறிடுவோன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா உன்னால் லவ்வை கண்டுபிடிக்க முடியும், ஒன்ஸ் நீ அதை பண்ணிட்டீங்கன்னா ஸ்பைரல் ஹீலிக்ஸாக மாறிடும், நீ ஒரு வேளை மேனேஜ்
பண்ணி எப்படியாச்சும் டிஃப்ரெண்ட் வியூ ஒரு நாள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நல்லது தானே மீட்டோ சொல்ல. கண்டிப்பாக மேம்னு குஷினா சொல்ல இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அப்படியே ஃபைட்டுக்கு வந்தோம்னா குஷினா சக்கரா செயின்ஸை யூஸ் பண்ணி குராமாவை கட்டி போட்டு நானும் உன்னை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஸ்ட்ராங்கானவதான்னு சொல்ல, குராமா குஷினான்னு கத்திக்கிட்டே டெயில் பீஸ் பாம் அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு சக்கராவை கேதர் பண்ண குஷினாவுக்கு அவளோட பாடி மேலே கொஞ்சம் கண்ட்ரோல் கிடச்சி மினாட்டோன்னு சொல்ல, மினாட்டோ இதை 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்ல, குராமா குஷினாவோட சக்கரா சயின்ஸை பிச்சை இருந்து மினாட்டோ வயிற்றுல ஓட்ட போட, மினாட்டோ நீ போதுமான அளவுக்கு பண்ணிட்ட இங்கேருந்து போயிருன்னு குஷினா சொல்ல, நான் எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு மினாட்டோ சொல்லிகிட்டு இருக்க, உன்னோட சீலிங் ஹேண்டை ரிலீஸ் பண்ணு, இது என்னோட ஹியூமன் பில்லர், இதில் நீ சம்மந்தமே இல்லாதவன்னு குராமா சொல்ல, நீ சொல்கிறது தப்பு, என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, நான் எப்போவுமே குஷினாக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு மினாட்டோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் மட்டுமே கம்ப்ளீட்டான ரசிங்கனை ஃபார்ம் பண்ணேன். குஷினா திரும்பவும் சக்கரா செயின்ஸை யூஸ் பண்ணி குராமாவோட மூமெண்ட்ஸை பிளாக் பண்ணேன். மினாட்டோ அப்புறம் நான் எப்போவுமே குஷினாவை நீ எடுத்துக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரசிங்கனை வச்சு டெயில் பீஸ் பாமோட கிளாஸ் பண்ண. அடுத்த சீன் பார்த்தா மினாட்டோ ஹாஸ்பிட்டலேருந்து எந்திரிக்க, என்னடான்னு பார்த்தா சொனாடோவோட ஹெல்ப் மூலிமா மினாட்டோவை காப்பாற்றிருக்காங்க. குஷினா மினாட்டோவை கட்டி பிடிச்சி அழுத்திட்டு இருக்க. அப்படியே சில நாள் கழிச்சு குஷினாவும் மினாட்டோவும் நடந்து போயிட்டு இருக்க. ஒரு வழியாக நம்ம திரும்பவும் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, நீ அன்றைக்கி யூஸ் பண்ண ஜுட்ஸு பார்க்குறதுக்கு உண்மையிலே 9 டைல்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ண சக்கரா ஸ்பியர் மாதிரியே இருந்துச்சு, உனக்கு எப்படி அது தோணுச்சுன்னு குஷினா கேட்க, பேட்டில் ஃபீல்டில் இருக்கும்போது நான் ஜிஞ்சரிக்கிஸோட சக்கரா ஸ்பியரை பார்த்தேன், அதை நான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நீ மற்ற ஜிஞ்சரிக்கிஸோட சண்டை போடும்போது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஜுட்ஸோ நான் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் இந்த ஜுட்ஸுவை ஐஸ் பாப் இன்ஸ்பைர்டு நிம்புஸ் ஜெராயா ட்வின் வேர்ல்ட் ஸ்பியர்னு கூப்பிட்றேன்னு மினாட்டோ சொல்ல, இது ரொம்பவுமே மோசமாக இருக்குது, அப்புறம் ரொம்பவுமே பெருசாக இருக்குன்னு குஷினா கத்த, இந்த ஜுட்ஸு எனக்காக தானே, அப்படின்னா நான் இதுக்கு பேர் வைக்கிட்டான்னு கேட்க மினாட்டோவும் ஒத்துக்க, என் கூட வரியா, இதை யோசிக்கிறதுக்கு எனக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் தெரியும்னு சொல்லிட்டு குஷினா மினாட்டோவை உசுமாக்கிக்குன்னே இருக்கிற ஸ்பெஷல் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போக, இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மினாட்டோ பட்டாம்பூச்சி கூட விளையாடிட்டு இருக்க. குஷினா ரசிங்கன்னு சொல்ல, மினாட்டோ என்னன்னு கேட்க புது ஜுட்ஸுக்கான பேருன்னு சொல்ல, ரசிங்கனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு மினாட்டோ சொல்ல, இதோட ரசிங்கனுக்கான ஆரிஜின் ஸ்டோரி முடியுது கைஸ். இந்த வீடியோவில் ரசிங்கனுக்கான ஆரிஜின் ஸ்டோரி பார்த்ததும் இல்லாமல் நருட்டோ த வேர்ல்ட் வித் இன் த ஸ்பைரல்ன்ற ஒன் ஷாட் மாங்காவோட ஸ்டோரியுமே பார்த்துருப்போம் கைஸ். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.